நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 143 வசனம் 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான் இல்லையா? ஆனா அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம்? எப்பவுமே நம்ம மன விருப்பத்தின்படி, நம்ம மாம்ச இச்சையின்படி, நம்முடைய சித்தத்தின்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதான் பிடிக்கும், நான் அப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான். ஓகே, சில நேரம் நமக்கு பிடிச்சவங்க விருப்பப்படி கூட நம்ம வாழணும்னு ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஸோ உங்களுக்கு விருப்பப்படியே நான் எப்படி எவ்வளோ நாள் தான் அவங்களுக்கு விருப்பப்படி இருக்க முடியும்? ரைட். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம அவருடைய விருப்பத்தின்படி வாழணுமா, இந்த வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி வாழணுமா, அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி தருது. ஸோ முதலாவது நம்ம அவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிறத நம்ம விரும்பணும், அவருக்கு பிரியமா வாழ்றதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம அவருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு நம்ம சில நேரம் விரும்புவோம், ஆனா எப்படி வாழணும் நமக்கு தெரியாது இல்லையா? அதான் அந்த வேத வசனம் சொல்லி தருதுன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். அவன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமா நான் வாழணும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க போதிச்சு தாருங்க, எனக்கு கற்று தாருங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறாரு. நம்ம எப்படி வாழணும், அவருக்கு பிரியமா எப்படி வாழணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நம்மளை உருவாக்குறாரு, செம்மையான பாதையில நம்மளை வழி நடத்துறாரு. ரைட். ஸோ ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதாம், தருகிறேனும் கரத்து, என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தப்படி நான் வாழணும், என்ன உருவாக்குங்க, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனா அப்படி நம்ம சொல்லணும், அப்படி நம்ம வாழணும், அப்படி நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. நம்மளை ஆண்டவர் உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென்.